ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொத்து சப்பாத்தி தான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிக்குங்க. நம்ம கடையிலலாம் கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கோம், அதே ஸ்டைலில் தான் நம்ம சப்பாத்தி வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இங்கே ஒரு 6-7 சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 முட்டை எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, அவ்வளோதாங்க. மசாலாஸில் மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். முட்டை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு முட்டை ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 4 எக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் பச்சை மிளகாயை தாளிச்சிருக்கேன். அப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா சிம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம குருமாவை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 4 சப்பாத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வெங்காயம் தக்காளி போட்டு எக் இருந்துச்சுன்னா தாளித்து சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டைலாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சப்பாத்தி மீதம் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி தான் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட மதியம் வச்ச கொஞ்சம் குருமா மிச்சம் இருக்குதுங்க. அதை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது சேர்க்காமல் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்டயே அந்த மாதிரி குருமா கொஞ்சம் இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது 4 நான் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் குருமாவை சேர்த்துக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட குருமா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மசாலாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் மசாலாஸ் கருகாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இப்போ எக்கை இதில் உடச்சி ஊற்ற போகிறேன். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. 6 சப்பாத்திக்கு ஒரு முட்டையாக அதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை ரொம்ப ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி போட வேண்டாம். நல்லா கொஞ்சம் ஓரளவு கொலன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சப்பாத்தி சேர்த்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தனித்தனியாக உதிரியாக முட்டை பொரியல் மாதிரி ஆனதுக்கப்புறம் சப்பாத்தி சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கொலன்னு இருக்கிற பதத்தில் நீங்கள் சப்பாத்தி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி பிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி எந்தளவுக்கு சின்ன சின்னதாக இருக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த சப்பாத்தி இதில் ஆட் பண்ண போகிறேன். சப்பாத்தி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு அந்த அடியில் இருக்க எக்கு எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா சுற்றி கிளறி விடுங்க. சப்பாத்தியில் இருக்க எல்லா இடத்துலையும் அந்த எக்கு படணும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம சப்பாத்திலையும் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இதில் வேறு கொஞ்சம் குருமா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ண போகிறேன். அதுலேயும் உப்பு இருக்கிறதுனால நான் லிட்டில் பிட் ஒன்லி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் எந்த குருமானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மதியம் சுண்டல் குருமா வச்சுருங்க ரைஸ்க்கு, அதுதான் இதில் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இது மாதிரி சுற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு குருமா வச்சு டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு என்கிட்ட கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
தேங்க்யூ. பாய். Bye.